நாட்டுக்கூத்து கலைக்கு முக்கிய இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டின் ஊடாக கத்தோலிக்க மறைய வழக்கு ஊடகமாக கூத்துக்கலை அக்காலத்தில் விளங்கியது. யாழ்குடா நாட்டின் கத்தோலிக்க கிராமங்களைப் போலவே அல்லப்பட்டி கிராமம் கூத்துக்களை மேடையேற்றி புகழ் பெற்றிருந்தது. குறிப்பாக பாசையூர், குருநகர், நாவந்துறை, ஆனைக்கோட்டை முதலிய ஊர்களிலிருந்து அண்ணாவிமாரை வரவழைக்கப்பட்டு கூத்துக்களை பயிற்றுவித்தனர். அல்லப்பட்டி வரலாற்றில் பிலிப்னேரியார், விசிய மனோகரன், நொண்டி, அரசகட்டளை, சஞ்சுவான், ஆட்டு வணிகன், சீமோன் ஸ்டோக் முதலிய கத்தோலிக்க நாட்டுக்கூத்துக்கள் மேடையேற்றப்பட்டன. அனைவரும் கூத்துக்கலையை ஆவணப்படுத்தும் இவ்வாறான முயற்சியை பாராட்டி வெற்றி அளிக்க இறையாசிர் வழங்கி வாழ்த்துகிறேன். அல்லப்பட்டி 2ஆம் வட்டாரத்தில் வசிக்கும் கவிரியர் பிரேந்தநாயகன் நான் சின்ன வயதில் இருந்தே கலை சம்பந்தமாக எனக்கு நல்ல ஆசை. எங்கே நாடகம் நடக்குதோ, எங்கே நாட்டு கூத்து நடக்குதோ அவையோடு சேர்ந்து நான் போய் பார்ப்பேன். அப்படியே பார்த்துட்டு வரபோது நான் 7 வயது எனக்கு நடக்கின்ற போது அல்லப்பட்டியிலே விஷயமான நாடகம் என்ற ஒரு நாட்டுக்கூத்தை ஆரம்பித்தார்கள். அந்த நாட்டுக்கூத்தில் பழைய கலைஞர்கள் எல்லாம் திறம்பட செய்தார்கள். என்னை ஒரு சம்மதி பாத்திரத்தில் தந்தார்கள். அந்த சம்மதி பாத்திரத்தில் எனக்கு வீட்டில் இருந்து பறந்து வந்து மேடையில் இறங்கி படிக்கும். அப்போ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி செய்கிற போது எனக்கு பறந்து வரைக்கும் எனக்கு ஒரு பயந்தும் பரவாயில்லாமல் ஒரு மாதிரி படிச்சுட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு அல்லப்பட்டி பாடசாலையை விட்டு விலகி யாழ் பத்திரிசார் பாடசாலைக்கு படிக்க போனேன். அல்லப்பட்டிக்கு வந்து நாடகங்கள் கோயிலுக்கு போட்டு நாடகங்கள் போட்டு 5-6 நாடகங்கள் போட்டு நாடகம் நடத்தின்னு வந்தேன். அதுக்கு பிறகு இந்த விஷயமனவர நாடகம் என்ற இந்த நாட்டுக்கூத்தை மீண்டும் மேடையேற்றினார்கள். பழைய ஆக்கள் இல்லாமல் புதிய ஆக்கள் ஓடினேன். அதுக்கு விக்கிரமனுக்கு விக்கிரமனுக்கு நான் படித்தேன். அதில் எனக்கு சரியான பேர் வந்தேன். மாலையில் எல்லாம் விழுந்தது. அந்த ஒரு வடியை படித்து காட்டுறேன் பாருங்க. விளங்கின்ற நகதங்கும் கலங்கம் மற்றே விரதங்கு விக்கிர்ம வீரன் நானே விரதங்கு விக்கிர்ம வீரன் நானே இளந்தங்கை அவள் இளந்தங்கை ஞானமால் லோகனியே இழந்தான் மனஞ்செய்யம் எண்ணி முன்னே இழந்தான் மனஞ்செய்யம் எண்ணி முன்னே கருத்துற்ற தூதரை பிடித்து கேட்டேன். கதையற்றோன் மதையற்றோன் தன்னை செருக்குற்றோன் தங்கை தன்னை செய்திடேன் மனம் என்றும் சொன்னாங்கன்னையும் அஜலை கட்டுங்கை கட்டி போற்றும் ஆண்டியம் டேய் நான் ஆண்டியம் தான் என்னும் அறிந்திடானோ வட்டிம தொட்டாயில் துட்டன் கட்டி பலனில்லா அடிக்கப்பன் நானே கட்டி இது அவன் முன்னே சென்றை ஒப்பி ஏற்றவன் கொடுவன் மேல் மாற்றஞ்சப்பில் என்று சொல்லி படித்தோடனே ஒரே மாலை விதிகளும் விழுந்து எல்லாரும் அந்த கட்டை தூக்கி எல்லாம் அள்ளி படித்தோம். அதுக்கு பிறகு நாடகங்கள் நான் 4-5 நாட்டுக்கூத்தில் நடிச்சிருக்கிறேன். ஆனபடியால் எனக்கு 4-5 பரிசுகள் வெகுமதியாக கிடைக்கிறது. 15 பரிசு கலாபூஜனமும் மற்றது யாழ்முத்துவும் கலைஞானி பரிசும் சமூக சேவை பகுதியும் 5 பரிசு எனக்கு கிடைத்து பெற்று இப்போ நான் இருக்கிறேன். இப்பவும் இந்த நாட்டுக்கூத்துலையும் நடிக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறேன். எனக்கு இப்போ வயது 87. எனக்கு முதல் நடித்த பிரபலமான நாட்டுக்கூத்து கலைஞர் அண்ணாவியார் என்று தான் அவரை சொல்லலாம். அவர் சாம்புவனுக்கு நடித்தவர். ஆனால் நடித்தது ஒரே ஒரு கூத்து தான். ஆனால் ஜனம் கூத்து முடிஞ்சு வெளியால் போனாலும் அவருக்கு பேருவா நீதான் படிக்கணும். ஏனென்றால் அவற்றை படிப்பும் அவற்றை டான்ஸும் அவற்றை ஆட்டமும் சன்னம் அங்கே விசில் அடித்து நோயவே கையை காட்டினான்னு பாட மாட்டாங்க. அவ்வளவு திறமையாக செய்து பழைய காலத்தில் நாட்டுக்கூத்து படிக்கிறவங்க நல்லா இருப்பாங்க.
இழுத்து படிப்பாங்க. இப்போ அந்த இழுவையை நிப்பாட்டி போட்டு எவரும் படிக்கிறான். எவரும் படிக்கிற போது பெண்களும் படிக்கிறாங்க, ஆண்களும் படிக்கிறாங்க. அந்த இழுவை இல்லாதபடி எவரும் படிக்கிறபடியால் அது தசிப்பு தன்மை தான் போச்சு. பழைய காலத்தை போல இழுத்து படிக்கிற கூத்து இருந்தால் தான் அது ஒரு ரசனையாக இருக்கும், மக்களும் விரும்புவார்கள். இப்போ வந்தவர்கள்லாம் வந்து படிச்சுட்டு போகிறார்கள். ஆனபடியால் இதுகளை நான் வரவேற்க மறுக்கிறேன். பேர் பிலிப்பு பிரான்சிஸ். நான் தற்சமயம் வேலன பிரதேச சபையில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் உறுப்பினராக. அடுத்தது இந்த நாடகக்கலையில் கூடியது நாட்டுக்கூத்து அப்படியான பல வகைகளில் நாங்களும் ஈடுபட்டிருக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய அப்பா சந்தியா பிலிப்பு அவர் கூடுதலான நாடக மேடையில் எழுதியிருக்கிறார். அதனோடு எங்களுடைய பெரியப்பா பேரு பர்னாந்து அவரை சுருக்கமாக சொல்லுவார்கள் அந்தோனி என்று, கட்டி அந்தோனி என்று சொல்லுவார்கள் அவர்கள். அடுத்தது தம்பித்துறை மானா யோசேப்பு அவர்களெல்லாம் ஒரு இளமர காயான ஒரு கலைஞர்கள் மட்டுமில்லை, அவர்களை கூட அண்ணாவி என்று கூட கணிக்கக்கூடியவர்கள். அதே வேளையில் எங்களுடன் முன்பு கலந்துரையாடிய கவிதையால் பிளேந்திரன், மற்றது ஆஞ்சலோ ராசாவாக நாட்டுக்கூத்து படித்த பேதொரு ஆசீர்வாதம், இயேசுதாசன் அப்படியான கலைஞர்கள் எல்லாம் அந்த ஆரம்ப காலத்தில் விஷயமனவர நாடகத்தில் பெரும் பங்காற்றி மிகப்பெரிய வெற்றியை ஈட்டியவர்கள். அதனோடு பின்பு வருகின்ற காலங்களில் எங்களுடைய அப்பா விஜயமனோகரன், பொன்னூர் ஜெயமாலை, திருஞான தீபன், நொண்டி நாடகம், பண்டாரவன்னியன் இவைகள் போன்ற நாட்டுக்கூத்துக்கள் எல்லாம் படித்து அவர் அந்த அண்ணாவி என்ற ஒரு பட்டத்தை போராட்டியும் கூட அவர் இளமுறை காய்வான ஒரு அண்ணாவியாகத்தான் மக்கள் மத்தியில் கருதுவார்கள். ஏனென்றால் அவர் அந்த வகையில் தான் அவரை பொறுத்த மட்டில் நாட்டுக்கூத்து விட அதை விட அந்த இதுகள் எங்களோட சமய அடிப்படையில் உள்ள துக்கராங்கள் அதுகளை சகலதையும் ஒரு கையாண்டு சகலத்தையும் செய்து முடித்தவர். அவருடைய இறக்கும் வரையிலும் கூட அவர் கடைசியில் அனுபவத்தில் முழங்காவில் அனுபவத்தில் தான் அவர் பாதராக்களோட அதாவது எங்களுடைய அனுபவத்தில் அவர் வேலை செய்திருந்தவர். அப்பொழுதும் கூட அவரை இந்த என்னன்னு சொல்கிறோன்னா அந்த பந்தனம் அப்படி இப்படி அந்த அப்படியான இதுகள் எல்லாவற்றுக்கும் அவரை முன்னிறுத்தி அவரை கொண்டு அதை பாடி வைத்து அவரை படம் பிடித்து அப்படியான எத்தனையோ வகையான இதுகள் எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். அதே வேளையில் இந்த பெரியப்பாடு சொல்லப்பட்டவரும் அவர் தன்னைத்தான் கொஞ்சம் பாதுகாத்து கொள்வது வழக்கம். ஆனால் இருந்தாலும் அவரும் வேறு போன்ற ஒரு தகுதி பெற்ற ஒரு இளமுறை காய்வான ஒரு அண்ணாவியார் தான். அவர் தன்னை வெளிப்படையாக காட்டிக்கொள்வது இல்லை. என்னதுக்கு அப்படியே எனக்கு தெரியல. ஆனால் இவர் தன்னை பற்றி எந்த நாட்டுக்கூத்துகள் பழகிற நேரமும் அல்ல படிக்கிற நேரமும் வீட்டிலும் சரி அதோட இணைந்து எங்களோட அம்மாவும் கூட எல்லாருக்கும் அந்த பாட்டுகளை ராகங்களை சொல்லி கொடுத்து எல்லாரையும் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்து அந்த மேடையில் ஏறுகின்ற பொழுது அதை பார்க்க ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். காரணம் என்னென்னா அவர்கள் அப்படியான முறையில் தான் தங்களோட பெருந்தன்மையான மனதை அந்த அந்த நாட்டுக்கூத்தில் கடைப்பிடிக்கிறார்கள்.
இந்த கூத்து என்று இல்லை, எந்த கூத்துல இருந்தாலும் எங்குதான் இருந்தாலும் யாரோ ஒருவராவது அப்பாட்டே அல்லது அம்மாட்டே என்று பழகத்தான் வருவார்கள். எங்கட கிராமத்தில் மட்டும் இல்லை, அப்படி அவர்கள் ஒரு பெரிய ஒரு சாதனையை தான் நிலைநாட்டி இருக்கிறார்கள். ஆகையால் இந்த நாட்டுக்கூத்தை பற்றிய இது வளர வேண்டும். ஆனால் அதை வளர்த்து எடுக்கக்கூடிய அளவுக்கு இப்பொழுது தற்சமயம் எங்களுடைய புறாமானவர் இருக்கிறார். அவர் எங்களுடைய தம்பியிட மகன். அவருடைய பெயர் ஜெனிஃபர். ஆனால் கண்டிப்பாக முன்னுக்கு வர வைப்பெயர் வருவார்கள். வரப்போகின்ற ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் இருக்கின்றது. அதே நேரத்தில் அவருடைய எதை கடைப்பிடிக்க வேண்டிய அத்தனை மனமும் அவரிடம் உள்ளது. ஆகையால் அந்த முழு நாட்டுக்கூத்து மட்டுமில்லை, ஒரு நாடகமாக இருந்தாலும் சரி, அல்ல இதைவிட வேறு ஏதாவது கலை நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அவரோடு இணைந்த அவருடைய நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த இப்படியான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நடத்தி முடிப்பார்கள். அதற்கு என்னை பொறுத்த மட்டில் நானும் என்னாலான பாட்டு விஷயமோ அல்லது வெளியிலே ஏதாவது செய்து கொடுக்க வேணுமோ அதுகளையெல்லாம் என்னாலான மட்டில் செய்து கொடுப்பேன் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். நான் நகரெங்கும் நிறுவனுள்ளம் கூறியேன் ஆறுமணி சரித்தேசத்தை நாசப்படுத்திட நினைந்தனரோ அறியேன் கதிரிமுழ்த்தின் கனகமுடி கவித்தரசரேனோ
நாகர் கட்டு கூலைந்தி போ கட்டு சிறந்திடு கனமறியத்தானே பொங்கரவ கொடியுடையோன் பொற்கொலு முன்மரவேன் பூந்த நீரு பொங்கல் தேர்ந்து விடுத்திட பொருத்தமதி தரவே என்னுடைய பொன்னூலை இன்பத்தில் போட்டு விட்டே ஒன்றுமே நான் அறியேன் ஒருவர் முகம் நான் காணேன் கன்னிமரி மாதாவே காத்தருளும் தற்பரனே மரியத்தாயே
செம்மலந்தனையை அழைத்தனரோ செம்மலந்தனையை பகிர்ந்திடுவோம் கோலை மர கூடி பகிர்ந்திடுவோம் கோலை மர vida
கொடிய நீசனாகிய உன்னை வணங்க போவதில்லை என்று திட்டமாய் அறிவீராக.
மாறுச்சே மடமொழி திடமது கூறுச்ச கெடுமதி அசனை கூறுச்ச கெடுமதி கூறுச்ச கெடுமதி அசனை விழுச்சே விழுச்சே உடலது மடமே கூறுச்ச நீவே நீ விழுச்சே உடலது மடமே கூறுச்ச நீவே அழுத்தே தருகனருரையொரு நாடுதே நான் மதிப்பிடனாலே நாடுச்சே நான் மதிப்பிடனாலே எழுத்தே வாழ்கின்ற மதியினும் வாழ்வுத்தீரே நானே வாழ்வின்றே வளர்மதி இரவியும் மீனொன்றாய் புவிதனிலுதிரும் மீனொன்றாய் புவிதனிலுதிரும் போனன்றே போனன்றே மதித்திடா உன்னிட நானென்ற நீதே போனன்றே மதித்திடா உன்னிட நானென்ற நீதே பகொண்ட பல பொருளாவை திகொண்டே ஜாதி அடித்திடு இவொன்றே யாகி ஜடித்திடில் தேர்கொண்ட சேசுவதன்பதம் நான் கொண்ட ஜரே நீங்க இங்கே நானும் காடி கை கொண்டல்லோ நானும் காடி கை கொண்டல்லோ அஞ்சுளி செல்வம் ஜூரந்து விஞ்சோலிக்கோ விண்ணாயடி விஞ்சோலிக்கோ விண்ணாயடி விஞ்சோலிக்கோ விண்ணாயடி விஞ்சோலிக்கோ விண்ணாயடி விஞ்சோலிக்கோ விண்ணாயடி ஆண்டலோ பெருமணியம் நானல்லோ ஆண்டலோ பெருமணியல்லோ நானல்லோ ஆண்டலோ மனதோடு சொல்ல ஊர் முழுதும் மாட்டி வைக்கும் ஊர் முழுதும் மாட்டி வைக்கும் ஊர் முழுதும் மாட்டி வைக்கும் ஆண்மையுள்ளோர் என்றனை போலாறு உண்டோ ஊரில் ஆண்மகன் ஆறு உள்ளோ ஊரில் ஆண்மையுள்ள என்றனை போலாறு உள்ளோ ஊரில் மாணிக்கமலை ஊதியம் மாணிக்கமலை ஊதியம் ஆணி பொற்கோ வேதகம் ஆணி பொற்கோ வேதகம் ஆணி பொற்கோ வேதகம் மாதுளை கையில் மாதுளை வைத்தாலும் மாதுளை படிப்பது மாதுளை மாதுளை படிந்தெடுத்து மாதுளை
Thank you.